நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட்டை நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். அக்கா லவுட் ஸ்பீக்கர் அக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு காலையில 10 மணிக்குள்ள நான் இன்ஸ்டாகிராம் ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி உங்களோட ஐடி வந்து போயிருச்சு. திடீர்னு செக் பண்ணி பார்க்குறேன், ஓப்பன் ஆகல. என்னையே அதுவும் பிளாக் பண்ணிட்டீங்களோன்னு பயந்தேன். ஆனால் யாருக்குமே ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே உங்களோட ஐடி மறுபடியும் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. என்னக்கா இது? ஆனால் நீங்கள் கடைசி வீடியோலேயே ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க? தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, குடிகாரம் வந்து பொண்டாட்டியை போட்டு அடித்தா அந்த மாதிரி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் மறுபடியும் நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை மரியாதை இல்லாமல் பேசி வீடியோ போடுவேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓ, அதனால தான் வந்தீங்களா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறின தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன். இன்னும் விஜய் சார் வந்து பதவி கூட ஏற்கலாம். ஆனால் பிரச்சனைகள் நடக்குது. அதை வந்து படிப்படியாக தான் குறைக்க முடியும். ஆனால் நல்ல பிரெயினுக்கா உங்களுக்கு. நம்ம வேற டிவிக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா டீஆக்டிவேட் பண்ணிட்டு சோசியல் மீடியா பக்கமே வரமாட்டோம்னு சத்தியம் அடிச்சு வேற இவங்க கிட்ட சொல்லியிருக்கோமே. தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன். அக்கா, இதுக்கப்புறம் நீங்க சூடா அடிச்சு சத்தியம் பண்ணாலும் எவனும் நம்ப போறது கிடையாது உங்களை. நல்ல பிரெயினுக்கா. ஆனா 12 மணி நேரம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். டீஆக்டிவேட் பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. என்ன லவுட் ஸ்பீக்கர் அக்கா நீங்க டீஆக்டிவேட் பண்ணலையா அப்படின்னு யாராவது கேட்டா, தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.